இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து புதுசாக வந்து ஏர்டெல் இன்டர்நெட் போட்டிருக்கோம். ஸோ ஃபைபர் கனெக்ஷனு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேன் கொடுக்குறாங்க. லேன் வந்து வெளியே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கூட வந்து ஒரு 4K செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிவி இது வந்து 4K சப்போர்ட் ஆகும், டால்பி அட்மாஸ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும் போட்டிருக்காங்க. ஆனால் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை சைஸ் தான் இருக்குது. இவ்வளோண்டு சின்ன ஒரு போர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எப்படி வந்து டால்பி அட்மாஸு இந்த குவாலிட்டி வேலை செய்யுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பவர் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏவி இன்புட்டு, HDMI கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட்டு, USB கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்டிக்கல் கேபிள், கோஆக்சியல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடாப்டரு A to Z HDMI எல்லாமே கொடுத்துட்றாங்க. பட் நான் அந்த HDMI நான் போடலை. ஸோ இந்த HDMI தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மேலே ஆகுது. இது வந்து 24K கோல்ட் பிளேட்டு. ஸோ எப்பயுமே வந்து ரெஸ்ட் ஆகாது. இது வந்து மொத்தம் 2 கேபிள். ஒரு கேபிள் கிட்டத்தட்ட ஒரு 700 அந்த மாதிரி கொடுத்து வாங்கினா இப்போ விலை ஏறிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் கேபிள் தான். நம்ம வளைஞ்சாலும் இழுத்தாலும் எதுவும் ஆகாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8K வரைக்குமே பாஸ் ஆகும். டால்பி அட்மாஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். 2.1 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். 1.4லேருந்து 2.1 வரைக்குமே இந்த கேபிளில் சப்போர்ட் ஆகும். ஸோ நான் ஒரு தடவை வாங்கும் போதே ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ரூட்டர் காமிக்கிறேன். உங்களுக்கு ரூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் போட்டிருக்காங்க, ஹாலில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹாலில் போட்டிருக்காங்க. நம்ம வந்து பெட்ரூமில் வந்து இப்போது உங்களுக்கு செட்டாப் பாக்ஸு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எதுக்காக நான் வந்து ஏர்டெல் சூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜியோ தான் நான் போட்டேன். ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைபர் கனெக்ஷன் வந்து ஏரியாவில் கிடைக்காதுன்ட்டு ஏர் ஃபைபர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இந்த சேல்ஸ் பர்சன் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டார்கெட் முடிக்கிறதுக்காக எல்லாமே ஒர்க் ஆகும், பக்காவாக ஒர்க் ஆகும், நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே சொல்லிட்டு 807 ரூபா வந்து ஃபஸ்ட்டு பே பண்ண சொன்னாங்க. அதை வந்து நம்ம பே பண்ணும்போது 2வது மாதம் வந்து 700 ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் ஃப்ரீ இந்த மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஆஃபராக இருக்குல்ல. ஜியோ தான் நம்மளுக்கு வந்து லாபம் கம்மி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, லிங்க் கொடுத்து பேமெண்ட் பண்ணோடனே டெக்னீஷியன் வந்தோடனே உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓட்டு வீட்டில் வந்து வராது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏர் ஃபைபர் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரே நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பார்த்தா ஃபைபர் ஏரியாவுக்கு கிடையாது. ஏர் ஃபைபர் பார்த்தா ஓட்டு வீடு, டவர் வந்து பக்கத்து தெருவில் இருந்தால் கூட நான் வால் உங்களுக்கு தரேன், பக்கத்து வீட்டில் அடிங்கன்னாலும் பக்கத்து வீட்டில் போயிட்டு மொட்டை மாடியில் வச்சு ஒயர் கனெக்ஷன் பண்ணாலும் மரம் தடுக்குது. இந்த மாதிரி ஒரு ரீசனை சொல்லி பண்ணிடுறாங்க. இப்போ எனக்கு அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மெயில் வந்துருச்சு. இப்போ அந்த காசு போய் அப்படியே முடங்கிடுது. இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டார்கெட்டுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா நான் கொடுத்தோன்னே இந்த 4K பாக்ஸ் கொடுத்தாங்க. ஜியோவில் நம்மளுக்கு வந்துடும், ஏர்டெல்ல மட்டும் வராது. அவன் என்ன பண்ணுவான்னா 750 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினா ஃபயர் ஸ்டிக் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது வந்து அது கூடவே இருக்கிறது. இது கூட 22 OTT கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். ஆஹா, சோனி லைவு, சன் நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்துடும். நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைம் தவிர வந்துடும். நம்மளுக்கு ஜியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா வராது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஹா வருது. அதில் வந்து ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்னு வருது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய படங்கள் எல்லாமே வருது. அதனால் இது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 30 MBPS இது. உங்களுக்கு நான் ஸ்பீடு வந்து காமிக்கிறேன். ஏர்டெல் உங்களுக்கு ஜியோவும் அதான் வருது. ஸோ அதனால் இது நான் போட்டிருக்கேன். மற்றபடி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஃபஸ்ட்டு கட்டிடுறேன். 2 மாதத்துக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃப்ரீ கணக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து கூப்பன் கொடுக்குறாங்க. அது வந்து 10 மாதத்துக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லி கழிஞ்சு நம்ம பில்லு 600 கட்டினா மட்டும் போதும். ஸ்பீடுலாம் 30 MBPS இருக்குது. ஸோ அதனால் 4K வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து பஃபர் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம IV300 நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எந்த ப்ரொஜெக்டர் வாங்கலான்றதும் ஒரு ஐடியா வந்துடும். ஹோம் தேட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஹோம் தேட்டர் சூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவை நான் கொடுத்துருவேன். பிக்ஸ்பே பவர் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. பட் இது வந்து ARC இருக்குது. ஆனால் டால்பி DTS வந்து சப்போர்ட் ஆகுன்றத வெப்சைட்லேயும் சரி எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. ARC ஒர்க் ஆகுது. அப்போ அட்மாஸும் நம்ம அதாவது டால்பியும் வேலை செய்யும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஸோ ARC மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், இதில் வந்து நம்மளால் ப்ளூரே CD போட முடியாது. ஆனால் என்ன விஷயம்னா இது HDMI ARC. இப்போ நார்மலாக நம்மளுக்கு சேலாக வருது செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சோனி 3100, 3200, 4200. 4200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மாடலில் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ARC நார்மலாக வர்றது.
இந்த மற்ற சொன்ன மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 2 HDMI போட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக ப்ளூரேல இருக்கும். நம்மளுக்கு ப்ளூரே இருக்காது. ப்ளூரே எக்ஸ்டர்னல் பிளேயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து 2வது போர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏர்டெல்ல நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டிக் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் ஏஆர்சி தான் இருக்குது. ஓகேங்களா. ஹோம் தேட்டரு உங்கள் 3100 மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ரொஜெக்டர் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொஜெக்டரில் வந்து இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.1 ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஏஆர்சி மட்டும் தான் அவன் கொடுக்குறான். ஸோ அதனால் நம்மளுக்கு டால்பி இல்லைனா நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இதுவே நீங்கள் இந்த செட்டு வச்சுருக்கும் போது இப்போ நான் இதை போட்டிருக்கேன்னா இப்போ எனக்கு 5.1 வேலை செய்யாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபயர் ஸ்டிக் போட்டு நான் யூஸ் பண்ணனால நான் இதில் இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாருங்க, இப்போ 1 அழுத்தினா எனக்கு ஃபயர் ஸ்டிக் போகும், 2 அழுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை நான் இது பண்ண உடனே இந்த ரிமோட் எனக்கு யூஸ் ஆகாது. அதோட எனக்கு ஃபயர் ஸ்டிக்கோட ரிமோட் தான் வேலை செய்யும். இதில் நான் என்ன கண்டென்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னோ இதில் வந்து என்ன ஆகும்னா அதில் நான் என்ன டால்பி கண்டென்ட் வைக்கிறேனோ இது மூலயமா இந்த வீடியோ சிக்னல் வந்து அங்கே போயிடும். ஓகேங்களா. வீடியோ சிக்னல் வந்து அங்கே போயிடும். அப்படி போகிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல்லில் ப்ளே பண்ணும்போது என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்குறோமோ இது வந்து நம்மளுக்கு டால்பி சப்போர்ட் ஆகும். இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால ஸோ இது வழியாக நம்மளுக்கு ஆடியோ கேட்கும். இது 2 வழியாகவும் ஆடியோ கேட்கும், வீடியோ சிக்னல் இதில் போகும். சரிங்களா. இப்போ ரொம்ப பேசாமல் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டரோட இன்டர்ஃபேஸில் இருந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் அது நேரில் வந்து கேட்டால் புரியும். இருந்தாலும் அது வந்து 5.1 ஒர்க் ஆகலையான்றதை நான் சொல்லிடுறேன். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் 2 HDMI போட்டு இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்டர் வாங்கணும். அதில் ஒன்று ஏஆர்சி இருக்கும். 2வதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5000 6000 கொடுத்து ஃபயர் ஸ்டிக் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் விற்கும் 2500 2500 4K விற்கும். பட் இது நீங்கள் போகலாம். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸோ இல்லை ஜியோ பாக்ஸோ வாங்கிட்டீங்கன்னா அதில் டால்பி எல்லாமே வேலை செய்யறதுனால அந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் வந்து 2வதுல அதை கனெக்ட் பண்ணிடணும். 1வது ஏஆர்சியில் இந்த மாதிரி ஒரே ஒரு HDMI போர்ட்டு ஏஆர்சி இருக்கிற போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ வீடியோவும் உங்களுக்கு ஒரே இதில் வந்துடும். அப்போ உங்ககிட்ட ஹோம் தேட்டர் ஒன்று தான் இருக்குது. அப்போ நான் எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுனா நான் வாங்கின பிக்ஸ்பே வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா. 2 HDMI இருக்கிறத ஒன்று ஏஆர்சி இருக்கிறவங்க வாங்க. ஒரு சில ப்ராஜெக்டர் வந்து டால்பின்னு சப்போர்ட் கொடுப்பான், இருந்ததுன்னா அது நீங்கள் வாங்கிக்கலாம். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடையாது, ஆண்ட்ராய்டு மேலே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பியூர் ஆண்ட்ராய்டெலாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். அதிலே வந்து டால்பி சப்போர்ட் இருக்கிறதுலாம் ப்ரைஸ் அதிகமாக வரும். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஹாட்ஸ்டார் எல்லாத்தையும் ஹாட்ஸ்டார் பொதுவாக இருக்கும். இப்போ நான் இந்த இது ப்ளே பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆப்ஷன் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இது என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து ஃபுல் ஹெச்டி நம்மளுக்கு இருக்குது. எல்லா ரிமோட்டும் மொத்தமாக யூஸ் பண்ண கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ 5.1 நெக்ஸ்ட் ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் 5.1 காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரோட தான். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீன் வச்சு அதேமாரி ரொம்ப நாள் நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரோட ஓஎஸ் வந்து யூஸ் பண்ண முடியல. கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த ஸ்பீடு வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபயர் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இதுக்குள்ளே வரும்போது ரொம்ப நம்மளுக்கு லேக் ஆகிற ஃபீல் தெரியுது. இப்போது சவுண்டு நான் வைக்கிறேன், டிஜிட்டலில் தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 25 வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் நம்மளுக்கு வேலை செய்யலை. சரிங்களா. நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு சென்டர் மட்டும் தான் வேலை செய்யுது.
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்பீக்கரும் வந்து ஒர்க் ஆகல. ஆனா நம்மளுக்கு 5.1ல இருக்கு. இப்போ வாய்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கேக்குது. உங்களுக்கு கேக்குமா? கேக்குச்சு காட்டுறேன். வாய்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க இருந்து கேட்க கூடாது, சென்டர்ல இருந்தா நம்மளுக்கு கேட்கணும். ஸோ இதுல 5.1 தான் வச்சிருக்கேன். அப்ப என்னன்னா நம்ம ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.1 வந்து இந்த டால்பி ஆடியோ வந்து சர்டிபிகேட் கொடுக்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஆர்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஓகே. இப்போ வந்து இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல நம்மளுக்கு ஏஆர்சி இருக்கு, டால்பி வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால ஒர்க் ஆகல. இப்போ நீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல 2 HDMI வச்சிருந்தீங்கன்னா, ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபயர் ஸ்டிக்கோ இல்ல ஜியோ இல்ல ஏர்டெல் இது மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றதுன்னு உங்களுக்கு இப்போ இதே மூவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபயர் ஸ்டிக்ல நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அப்போ 5.1 வேலை செய்தால்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபயர் ஸ்டிக்கோட இன்டர்ஃபேஸ். இப்போ HDMI 1ல் நான் வச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணும்போது இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஜியோ வைக்கிறேன், அதே சேம் மூவி ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. ஆடியோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.1ல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, கேக்குதுங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபயர் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா 5.1 போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு 5.1 பக்காவா வேலை செய்யுது. டயலாக் கரெக்டா சென்டர்ல இருந்து நம்மளுக்கு கேக்குது. பட் இந்த வீடியோல உங்களால அதை கேட்க முடியுதான்னு தெரியல. பட் எனக்கு அது ஃபீல் ஆகுது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஆனா என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து நம்ம கான்ட்ராஸ்ட், கலரு, பிரைட்னஸ், சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா ஃபயர் ஸ்டிக்ல அப்படி பண்ண முடியல. அதே மாதிரி ஏர்டெல்லையும் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பட் என்னன்னா இதுல வந்து நம்மளுக்கு டால்பி விஷன், HDR10 எல்லாமே இதுல இருக்கு. ஃபயர் ஸ்டிக்லயும் சரி, நம்மளுக்கு இந்த ஏர்டெல்லையும் சரி. பட் நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் HD தான் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 4K. இந்த ஃபயர் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4K, ஆனால் ஃபுல் ஹெச்டி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நம்மளோட ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான். இதுவே நீங்கள் 4K ப்ரொஜெக்டர், 4K டிவி வச்சுன்னா உங்களுக்கு 4K, HDR தான் HDR, டால்பி விஷன் தான் டால்பி விஷன் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏஆர்சி மட்டும் தான் இருக்குது, ஃபுல் ஹெச்டி இருக்குது, HDR கூட கிடையாது, SDR தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், HDMI 2ல் வந்து 2 வந்து இப்போ ஏர்டெல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் செட்டிங் பண்ணி நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி ஃபயர் ஸ்டிக்கோட செட்டிங் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனல்லே தேடி பாருங்கள், அதில் எல்லாம் போட்டிருப்பேன். இதில் ஆண்ட்ராய்டு செட்டிங், இது ஆண்ட்ராய்டு பாக்ஸு. ஸோ அப்போ டிவைஸ் உள்ள போகிறேன். டிவைஸ் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி தான் இருக்கும். ஏன்னா என்னோட பேனல் வந்து ஃபுல் ஹெச்டி தான், அதனால் அதான் வரும். உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பிட்டு, அது அதில் இருக்கட்டும். ஸ்க்ரீன் பொசிஷன் ஓகே. மேட்ச் கண்டென்ட் டைனமிக் ரேஞ்சு HDR சம்மந்தப்பட்டது. ஸோ HDR நம்மளதில் கிடையாது, இது HDMI CEC. ஸோ இது இருக்கிறனால நம்ம ஒரே ரிமோட்டில் வந்து ரெண்டும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்டு டைனாமிக் ரேஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் கான்வர்சேஷன் இதில் போனீங்கன்னா ஆல்வேஸ் டு SDR அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்மளது வந்து HDR கிடையாது. ஸோ மேட்ச் கண்டென்ட் டைனாமிக் ரேஞ்சு என்ன கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா HDR கிடையாது இந்த பேனல். இது கேம் அலோ மோடு, அப்புறம் ஃபார்மட்டு செக்ஷனு. இதில் என்னென்ன ஃபார்மட் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும்னா என்னபல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷனு, HDR10, HDR10+, HLG இது எல்லாமே இந்த ஏர்டெல்லில் இருக்குது. ஆனால் இது எல்லாம் சப்போர்ட் பண்ணுற ப்ரொஜெக்டர் எந்த கிடையாது. அதனால் எல்லாமே டிசபிளில் இருக்குது, என்னபிள் கிடையாது. ஓகேங்களா? அப்போ எந்த வீடியோவும் நம்மளால் அதாவது அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஓகேங்களா? அவங்க கொடுக்குற அட்வான்டேஜில். இப்போது சவுண்டில் நம்ம போகணுன்னா என்னென்ன ஃபார்மட் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும்னா என்னபல்ல வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸ் வந்து சப்போர்ட் ஆகுமா. டிடிஎஸ் அதாவது டிசபிள் ஃபார்மட் வந்து டால்பி அட்மாஸ் வித் டிஜிட்டல் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? இப்போ மேலே டிஜிட்டல் ப்ளஸ் போட்டிருக்காங்கன்னா இது ஒர்க் ஆகும், கம்ப்ரஸ் ஆகி ஒர்க் ஆகும், டவுனாக ஒர்க் ஆகும். டால்பி ஆடியோ செட்டிங்ஸ் வந்து டைலாக் பூஸ்ட் பண்ணுறது அது அதில் வச்சுருக்கேன். மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ கண்ட்ரோல் பண்ணுறதோ எந்த செட்டிங்குமே இதில் வந்து கிடையாது. அப்படி கொடுத்துருந்தா நம்ம வந்து கொஞ்சம் அதில் நம்ம கலர்லாம் நம்ம பூஸ்ட் பண்ணி விவிட் மோடில் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதே ஹாட்ஸ்டாரில் அதே மூவி வைக்கிறேன். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும். லாகின் பண்ணிட்டு வரேன். அகைன் நம்ம இதே ப்ளே பண்ணுவோம்.
அடுத்து இப்போது இதில் ஃபுல் ஹெச்டி தான் ஒர்க் ஆகும். இதில் நம்மளுக்கு 5.1 காமிக்குது. ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதில் 5.1 பக்கா வேலை செய்யுது. ஏர்டெல் வந்து நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யுது. அதுமாரி கலரும் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதை சூஸ் பண்ணலான்றத ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேட்டர் செட்டப்பில் நீங்கள் இதை பண்ணணும்னா சிம்பிளான இந்த ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிக்கோங்க. ஹோம் தேட்டர் வாங்க போகிறீங்கன்னா IV300 நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் ஸ்டிக் போடுறீங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக இன்டர்நெட் கொடுக்கணும். அது ஒரு 5000 கொடுத்து வாங்கணும். இதுவே நீங்கள் ஜியோவோ இல்லை ஏர்டெல்லோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 800 இந்த மாதிரி பே பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நெட்டும் கிடச்சிரும். வீட்டில் எல்லா டிவைஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவியும் வந்து இப்போ டிவியில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒர்த்து தான். ஒருவேளை உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள். நான் இந்த IV300 இல்லை ப்ளூரே இந்த 3100 3200 செகண்ட் ஹேண்டில் என்ன ஹோம் தேட்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் புதுசு உங்களுக்கு வேணும், AV ரிசீவர் வேணும் அந்த மாதிரினா கூட சொல்லுங்கள். நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 OTT இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஜியோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி ஆப்பில் ஒர்க் ஆகும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பிளேயில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ OTT கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய படங்கள் எல்லாம் கவர் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு டால்பி ஆடியோ ஒர்க் ஆகுது, ஜீல ஒர்க் ஆகுது. ஹாஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 720 பிக்சலுக்கு உண்டான இது லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால டால்பி வேலை செய்யலை. ஓகேங்களா? அதுமாதிரி சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வரும். டால்பி வந்து அந்த ஆப்லேயே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். பட் இதெல்லாம் ஹிந்தி தான். இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. மற்றபடி மெயினாக நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் தவிர மீதி எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இப்போ தான் வாங்க போகிறீங்க. ஆல்ரெடி என்கிட்ட IV300 இல்லை, வேறு ஏதாவது ஹோம் தேட்டரு ஒரு ARC தான் இருக்குது அப்படின்னா 2 HDMI இருக்கிற ப்ரொஜெக்டர், 1 ARC இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் போகிறதோட இது போட்டிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் வந்து காசு கட்டினா நெட்டும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பக்கா டால்பிலே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் என்கிட்ட IV300 இருக்குது, என்ன ப்ரொஜெக்ட்னா இந்த ப்ரொஜெக்டர் தாராளமாக போகலாம். நம்ம IV300 வந்து பார்த்தீங்கன்னா 2 HDMI இருக்கிறனால அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். இன்னொன்று PlayStation 5 கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த IV300 வந்து பார்த்தீங்கன்னா 4K பாஸ் த்ரூவும் பண்ணோம். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நிறையா பேசிட்டேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.